காசாவில் நடக்கும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரு அறிவுறுத்தல் விடுத்தும் இன்றும் இஸ்ரேலினால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கணிசமான ஒரு உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த சமாதான முயற்சியானது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான ஒரு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது அவருடைய நடவடிக்கைகள் மூலம். ஸோ இந்த முயற்சியானது எப்படி போய்கொண்டிருக்கின்றது, எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இதில் என்னமான மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எதிர்வரும் நாட்களில் நடக்கப் போகிறது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். ஹமாஸ் நேற்று உத்தியோகபூர்வமாக இந்த அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட சமாதான ஒப்பந்தத்திற்கு, அதாவது சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்வதாக அறிவித்ததன் பின்னரில் இருந்து ஒவ்வொரு விதமான தரப்புகளில் இருந்து ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றே அவருடைய சமூக வலைத்தளத்திலே தெரிவித்திருந்தார், இந்த அனுமதி, அதாவது ஹமாஸ் தெரிவித்திருக்கின்ற இந்த ஒத்துழைப்பானதுக்கு மிகவும் ஒரு முன்னேற்றகரமானது ஒன்றும், ஹாஸ்டேஜை விடுவிப்பதற்கான அடுத்த முயற்சிகளை தாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ரீதியிலும் இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான துணையில் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது வெளிப்படையாக அவர் தெரிவித்ததன்படி பார்க்கும் பொழுது உடனடியாக அங்கு நடைபெறும் குண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் நேற்று தெரிவித்திருந்தார். வெளிப்படையாக, அதுவும் பப்ளிக்காக சமூக வலைத்தளங்களிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காசாவிலே கடுமையான என்று சொல்லும் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அளவுக்கான பான் தாக்குதல்கள் இஸ்ரேலினால் நடத்தப்பட்டிருக்கிறது. காசாவில் இருந்து வரும் காசா ஹெல்த் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள தகவல்களின் படி இன்று 70 பேர் உயிரிழந்துள்ளதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. இதை பிரித்தானியாவின் சேனல் 4 நியூஸும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த மாதிரியான நிலைமை தான் அங்கு காணப்படுகிறது என்ற ரீதியில். இப்படி இருக்கும் நிலையில் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே இன்னும் ஒரு முக்கியமான, அதாவது இந்த சமாதான உடன்படிக்கையின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். அதாவது இந்த பீஸ் பிளானிலே ஏற்கனவே நாங்கள் அறிந்ததன் பிரகாரம் ஒரு 3 வரையான என்ன சொல்வது செக்யூரிட்டி லைன்ஸ் ஒன்று, அதாவது போர்டர் லைன் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பிளானிலே. அதிலே முதலாவது போர்டர் லைன் தான் என்ன சொல்வதென்றால், இஸ்ரேல் தற்பொழுது நிலையாக இருக்கும் இஸ்ரேல் படைகளை சற்று பின்வாங்கி ஒரு போர்டரில் வைத்திருப்பது தான் இந்த முதலாவது போர்டர் லைன். அதற்கு இஸ்ரேல் இன்று ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் எதிர்வரும் நாட்களில் அதை கடைப்பிடிப்பார்கள் என்ற ரீதியிலுமான ஒரு கருத்தை இன்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கின்றார். ஸோ அந்த திட்டத்தின் பிரகாரம் இங்கு நடைபெறப்போவது என்னவென்றால், அந்த இஸ்ரேலிய படைகள் சற்று பின்வாங்கி ஒரு நிலைகொள்ளலை அடைந்ததன் பின்னர் பணைய கைதிகளை விடுவிக்கும் செயற்பாடுகள் நடைபெறும். அதுதான் அந்த அமெரிக்கா பரிந்துரைத்துள்ள அந்த பீஸ் பிளானின் திட்டம். ஸோ அதன் பின்னர் 2வது பாதுகாப்பு நிலைக்கு, அதாவது இன்னும் சற்று பின்வாங்கி ஏற்கனவே பிடித்திருக்கின்ற காசாவில் சுற்றி விட்டு சற்று பின்வாங்கி செல்லும் அந்த நிலையில்தான் ஹமாஸ் ஆனது தன்னுடைய ஆயுதங்களை சரணடைய செய்து, அதாவது ஆயுதங்களை களைந்து சர்வதேச பாடி, அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் பாடி ஒன்று உள்ளே வந்து அவர்கள் காசாவின் முழு கட்டுப்பாட்டையும் எடுப்பார்கள். இதுதான் 2வது படிநிலை. 3வது படிநிலையின் பின்னர் தான் அங்கே ஒரு நேர்மையான தேர்தல்கள் அல்லது அனைத்தும் ஏதாவது ஒரு முறையில் ஒரு சிவில் சமூகத்திடம் ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது அந்த 3வது படிநிலைக்கு செல்வார்கள். அதாவது அந்த போர்டர் லைன் 3வதாக மாறும். இப்படித்தான் அந்த திட்டம் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்பொழுது முதலாவது ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இஸ்ரேல் ஒத்துழைப்புள்ளதாகவும் அவர்கள் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்திலே மும்முரமாக இருக்கிறார் என்பதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எதிர்வரும் திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான ஆலோசகர் அல்லது மத்திய கிழக்கிற்கான பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் ஈஜிப்டுக்கு செல்கின்றார். அது தவிர அவர்களுடைய அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று செல்கிறது ஈஜிப்டுக்கு. அங்கே ஹமாஸை சேர்ந்தவர்களும் வருவதாகவும் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் மேலும் பல சர்வதேச தலைவர்களும் வந்து இந்த பீஸ் பிளானை அடுத்த கட்டத்திற்கு என்னென்று கொண்டு செல்வது என்று தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த நிலையில் தான் நான் சொல்கிறேன் என்னவென்றால், அமெரிக்கா அதிபர் இந்த விடயத்திலே கொஞ்சம் மும்முரமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே கூறியதைப் போல அவருக்கு எப்படியாவது இந்த போரை நிறுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார். தன்னுடைய பெருமைக்காக வேணும் அதை செய்து காட்ட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். ஸோ இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்று ஒரு காணொலி ஒன்றை, அதாவது காணொலி மூலம் மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையிலே அவர் தெரிவித்திருப்பதானது,
அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும், தான் எதிர்வரும் நாட்களில், அதாவது அப்படியே சொல்லுகிறார், கப்பல் ஆஃப் டேஸில் தான் இதை வெளியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு அவருடைய நாட்டுக்குள்ளே ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், முதலாவது அழுத்தம் பொதுமக்களிடமிருந்து. பொதுமக்களிடம் இவர் இஸ்ரேலிய பிரதமர் கடுமையாக செல்வாக்கு இழந்து வந்திருக்கிறார். ஸோ அவர்கள் எப்படியாவது இந்த பீஸ் டீலை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் பொதுமக்கள் ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதாவது ஒரு சிறுபான்மை அரசாங்கம். அவருக்கு சில கோலிஷன் சப்போர்ட், அதாவது அவருடைய அரசாங்கத்தை நடத்துவதற்கு சிலரின் உதவிகள் தேவை. அப்படிப்பட்டவர்கள் யார் என்றால், இப்போது உதவி செய்வது கடுமையான வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஒரு டீம் ஒன்று தான், ஒரு கட்சி ஒன்று தான் இவருக்கு இப்பொழுது ஆதரவு என்று வழங்கி கொண்டிருக்கின்றது. அவர்களது பிரதான நோக்கமே காசாவை முழுமையாக கைப்பற்றுவது அல்லது ஹமாஸை முழுமையாக அழிப்பது. இந்த ரெண்டும் நடைபெறாவிட்டால், அவர்கள் நடைபெறாத காரணத்தினால், தற்பொழுது இந்த சமாதான ஒப்பந்தம் வந்தால் காசாவையும் கைப்பற்ற முடியாது, ஹமாஸும் முழுமையாக அழித்தபாடில்லை, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பாகத்தான் இந்த சமாதான ஒப்பந்தத்தில் காணப்படுகின்றது. ஸோ இப்படி இருக்கையில் அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பதாகத்தான் இப்போ அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இதை பெஞ்சமின் நெட்டன்யாகு எப்படியாவது சமாளித்து விட வேண்டும். ஒரு பக்கம் பொதுமக்களை சமாளிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தில் உள்ள ஆட்களை சமாளிக்க வேண்டும் என்ற ரீதியில் கடும் ஒரு அழுத்தத்தில் இருக்கின்றார். அந்த நிலையில் தான் அவர் இந்த ஹாஸ்டேஜஸை வைத்து, அதாவது எப்படியாவது இந்த பணைய கைதிகளை மீட்டு விட்டால் அது தனக்கு மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு ஒன்றை கொடுத்து விடும் என்ற ரீதியில் அவர் நம்புகிறார். அது எதிர்வரும் தேர்தலில் அவருக்கு கை கொடுக்கும் என்றும் அவர் நினைக்கின்றார். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில்தான் தற்பொழுது சர்வதேச ரீதியில் இந்த சமாதான ஒப்பந்தம், அதாவது அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட இந்த பீஸ் பிளானானது கடுமையான வரவேற்பை பெற்றிருந்தாலும், ஹமாஸ் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கொள்ளாததால் இங்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குமோ, அல்லது இவர்களுடைய முதலாவது ஸ்டெப்பே பணைய கைதிகளை விடுவிப்பது. இந்த பணைய கைதிகளை விடுவித்ததன் பின்னர் என்ன நடக்கும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் ஹமாஸின் கையில் இப்பொழுது இருக்கும் ஒரே ஒரு பிடிமானம் அந்த பணைய கைதிகள் தான். அந்த பணைய கைதிகள் இருப்பதால் தான் இஸ்ரேல் கொஞ்சம் என்றாலும், அதாவது ஒரு சற்றேனும் ஒரு பரிதாப நிலையில் கொண்டு அங்கு தாக்குதல்களை ஒரு மென்மைப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்து விட்டால் இஸ்ரேலுக்கு அங்கு பெரிதாக எந்தவித தடையும் இருக்காது, தாக்குதல்களை கடுமையாக்கும். ஹமாஸ் அல்லது காசாவில் ஏதும் போர் நிறுத்தத்திற்கான குளறுபடிகள் நடந்தால். ஸோ இதைத்தான் சர்வதேச அவதானிகள் கொஞ்சம் சற்று அவதானத்துடன் எதிர்பார்க்கிறார்கள். ஹமாஸ் ஒரு வலையில், அதாவது ஒரு ட்ராப்பில் போய் சிக்கப் போகிறதா என்ற ரீதியிலும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இப்படியான நிலையில் தான் இந்த விடயங்கள் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஸோ இந்த பணைய கைதிகளை விடுவிப்பது முழுமையாக விடுவிப்பார்களா, அல்லது அதிலும் ஏதாவது ஒரு நிபந்தனையை வைத்து இத்தனை பேரைத்தான் விடுவோம் என்று ஏதும் பிரச்சனைகளை கொண்டு வரப்போகிறார்களா என்பதுதான் தெரியவில்லை. அப்படி ஏதும் செய்துவிட்டால் இது அமெரிக்காவை கடுமையாக ஆத்திரப்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்காவின் முதலாவது கடுமையான நிபந்தனையே அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும். இந்த பார்ஷியலாக 50 வீதத்தை விடுவிப்பது அந்த பேச்செல்லாம் இல்லை, முழு பேரையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பின் பிரதான கருத்து. ஸோ அந்த நிபந்தனைக்கு ஏதும் சிக்கல் வந்துவிட்டால் இந்த பீஸ் பிளான் கண்டினியூ ஆவது அல்லது தொடர்வது மிகவும் ஒரு கேள்விக்குறிதான். இதை என்ன சொல்வதென்றால், ஒரு கடுமையான ஒரு சிக்கலான நிலையில் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சமாதான ஒப்பந்தம். திங்கட்கிழமை இதற்கு ஓரளவேனும் ஒரு தெளிவான பிக்சர், ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும் என்று தான் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் இது ஒரு இரண்டு பக்கமும் ஒரு சமநிலையை பேண முடியாத நிலையில்தான் மத்தியஸ்தர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக கட்டார் மற்றும் ஈஜிப்ட். என்ன செய்வதென்று தெரியாமல் தான் அவர்களும் இருக்கிறார்கள். என்றால் பொழுது அனைவரும் இந்த சமாதான ஒப்பந்தத்தை எப்படி ஹமாஸ் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை என்ற ரீதியில் தான் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது போகும் போக்கை பார்த்தால் இஸ்ரேல் இன்னும் தாக்குதலை நிறுத்திய பாடில்லை. தாக்குதல் இன்றும் நடைபெற்றிருக்கிறது, அதாவது சனிக்கிழமையும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்காலத்தில் இந்த சமாதான ஒப்பந்தமானது என்ன சொல்வது, ஒரு கயிற்றிலே தொங்கும் நிலையில் தான் இருக்கிறது தற்பொழுது. எதிர்காலத்தில் ஏதும் ஒரு கடுமையான முயற்சிகளால் இது தாக்கு பிடிக்குமா, அங்கிருக்கும் மக்களுக்கு ஏதும் ஒரு விடிவு கிடைக்குமா என்பதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.